நம்ம சேனல் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுற பல பேருக்கு நிஜமாவே நிறைய விஷயங்கள் நடக்கிறது இல்லை. ரொம்ப அவங்க கான்ஷியஸாக யோசிச்சு பார்த்து நம்ம முன்னாடியை விட இப்போ லைஃப்பில் சேஞ்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னுட்டு பாசிட்டிவாகவே இருந்தால் கூட முக்கியமான சில விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. அதுக்கான ரியல் ரீசன் என்ன அப்படிங்கிறது இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இது எப்படின்னாங்க, ஒரு எல்லாமே டே டு டே லைஃப்பில் லேர்னிங் தான், ட்ரையல் அண்ட் எரர் தான். ஓகே, நம்ம இது வரைக்கும் இப்படி இருந்திருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் இனிமேல் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு நாளும் ஒரு விஷயங்களும் நான் என்ன கற்றுக்குறேன், எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன மாதிரி பார்க்குறேன், அப்படி நான் மாறி ஒரு விஷயத்த வேறு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன புரிதல் வருதுங்கிறத பற்றி தான் இவ்வளோ நாளாகவே இவ்வளோ வீடியோஸ்லையும் பேசியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல சூப்பரான விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது ஓகே நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ற அந்த ஒரு தெளிவிலையாவது இருந்துட்டு வரலாம். ஏன்னா நம்ம சும்மா கண்ணை மூடி நினச்சதெல்லாம் நடக்கும், கேட்குறதெல்லாம் கிடைக்கும்ன்ட்டு நம்ம அப்படி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல கடைசியில் இங்கே ரியாலிட்டி வேற மாதிரி இருக்குது அப்படின்னாலே நமக்கு எல்லாமே ரொம்ப அப்செட் ஆயிரும். அதெல்லாம் வேண்டாம். ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் செய்ய ரெடியாக இருந்தீங்கன்னா வெல்கம் டு லா ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யார் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வேலை செய்ய ரெடியாக இருக்கீங்க, யாரெல்லாம் மெனக்கெட ரெடியாக இருக்கீங்க, யாரெல்லாம் ஏமாறுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, யாரெல்லாம் பொறுமையாக சோதிப்பாங்க எல்லாத்துக்கும் நான் ரெடி அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஈர்ப்பு விதிக்குள்ளேயே வரணும். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சுட்டா அது ஏதோ ஒரு பெரிய ஒரு அப்கிரேடான விஷயம். இவங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சவங்களாம் வேறு மாதிரி, தெரியாதவங்கலாம் வேறு மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க. ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள்லேயுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையாக தெரிஞ்சவங்க, உண்மையாக புரிஞ்சவங்க, பொறுமையாக இருப்பாங்க. இவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. தெரியாதவங்க ஒன்றும் இல்லை, தெரியாதவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ரியாக்ட் பண்ணாலும் நோ யூஸ். ஏன்னா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு நீடே, அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. வேலை தான் செய்யணுமே தவிர நடக்கலையே நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே வரலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே நிறையா ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசைக்கு ஏற்ற அளவுக்கு வேலை செய்ய யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 90% ரொம்ப ஒரு லேசியாக தான் இருப்போம். நம்ம என்ன நினச்சிருப்போம்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாருமே லவ் பண்ணி வர்றதுக்கான காரணமே அந்த இடத்துல வேலை செய்யுங்கன்னு சொல்கிறது இல்லை. கேளுங்க, நம்புங்க, நினச்சா மாதிரி வாழுங்க, உங்களை தேடி வரும். அப்படிங்கும் பொழுது இது ஈஸியால இருக்குது. ஜஸ்ட் கேட்குறோம், நம்புகிறோம், கிடச்ச மாதிரி நினைக்கிறோம், வாழ்ந்தாவே போதுமே. நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்மளோட ரெகுலர் ஒர்க் ரொட்டீன் என்னமோ அதை பார்த்துட்ருக்கோம். இதுக்கடையில் இதுதான் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமாக இல்லையே அப்படின்ட்டு தப்பாக புரிஞ்சுட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனை வேறு மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துட்டு நீங்கள் வரதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆகலை, அப்போ இதெல்லாம் பொய்ங்கிற மாதிரி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்செட் ஆகி, நீங்கள் நெகட்டிவ் ஆகி உங்களோட அழகான ஒரு ஃப்யூச்சரை நீங்கள் கெடுத்துட்டு இருக்கீங்க. இதுவே லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையாகவே நீங்கள் எதை நம்பி உள்ளே வந்தீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி நம்மளோட பிரெயின் இதுதான் எனக்கு வேணும், இதுதான் என் ஆசை அப்படின்னு மனசார நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அதை நோக்கி மட்டும்தான் உங்களோட வேலைகள் இருக்கணும். அதை தாண்டி அதில் எவ்வளோ நெகட்டிவாக வந்தாலும், ஃபெட்டப் ஆனாலும் ஆகாதீங்க, ஃபெட்டப்பே ஆகாதீங்க, நெகட்டிவாக இருக்காதீங்க. நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலைன்னாலும் பாசிட்டிவாக சந்தோஷமாக இருங்கலாம் நான் சொல்லலை. நெகட்டிவாக இருங்க, நினச்சது நடக்கலையா அழுக, என்னெல்லாம் தோணுதோ எல்லாம் பண்ணுங்க. பட் டக்குன்னு ஒரு ரியலைசேஷனுக்கு வந்துருங்க. நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிக்க முடியும். எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே நம்ம நிம்மதியாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான கோர். சரிங்களா? லைஃப்பில் நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம், இது வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியாக இருந்தேன், இது ஒரு வேளை போயிடுச்சுன்னா நான் நிம்மதியே இருக்க மாட்டேன், நிம்மதி போயிடும் என்னை விட்டு, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன், இது வந்துருச்சுன்னா நான் நிம்மதியாக இருந்துருவேன். அந்த ப்ராசஸில் இப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம லைஃப் பொறுத்த வரைக்கும் எது கிடைச்சாலும் எது கிடைக்கலனாலும் நிம்மதியாக தான் இருக்கணுங்கிறது ஒரு ரூலாக இருந்தாலுமே அந்த ரூலை நம்ம பெருசாக யாருமே பார்க்கறது இல்லை. ஏன்னா நமக்கு அவ்வளோ ஆசை இருக்குது. அந்த ஆசை இருக்கிறது தப்பான்னு கேட்டால் அதுவும் தப்பு கிடையாது. ஆசைப்படுறதும் தப்பு கிடையாது, ஆசைக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதும் தப்பு கிடையாது. அதுக்கு வேலை செய்யாமல் உட்காந்துட்டு நம்ம வெறுமனே ஆசையை மட்டும் பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு எமோஷனுமே பில்ட் ஆகாது. இன்னொன்று, சில பேருக்கு என்னென்னா ஆசையை மாற்றிட்டே இருப்பாங்க.
ஒரு ஆசை கிரியேட் பண்ணுவாங்க, இதுதான் அப்படின்னு வச்சிருப்பாங்க. திடீர்னு கோலை சேஞ்ச் பண்ணிடுவாங்க, அப்புறம் கோலை சேஞ்ச் பண்ணி இப்படி ஒரு ஒரு கோலுக்காக போகும்போது என்ன ஆயிரும், நீங்கள் போட்ட எல்லா எஃபர்ட்ஸுமே அந்த இடத்துல நியூட்ரலைஸ் ஆயிரும், யூஸ்லெஸ் ஆயிரும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு அவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்கும்பொழுது முதல்ல இதுதான் எனக்கு வேணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு விஷயத்த அட்ராக்டே பண்ண முடியும். ஸோ ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும் நமக்கு. தகுதி மீன்ஸ் என்னன்னா, இப்படிதான் எனக்கு வேணும், இதுதான் வேணும், எக்ஸாக்டா நான் இதே தான் கேட்குறேன், இதுக்கான வேலையை தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு கிளியர் பிக்சருக்கு நீங்க வர்றதுக்கே நீங்க நிறைய கான்சியஸா இருக்கணும். உங்க மேல பயங்கர கவனத்தோட இருக்கணும். எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் தெரியும். உங்களுக்கே உங்களை பத்தி தெரியாம எனக்கு என்ன வேணும்னு தெரியலைங்க அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு இதுதான் வாங்க போறேன் அப்படின்னு போனீங்கன்னா நீங்க அந்த பொருளை சொல்லி காசை கொடுத்து வாங்கிட்டு வரலாம். என்ன வேணும்னே தெரியலீங்க, நான் பாட்டுக்கு வந்தேங்க, பார்த்துட்டு இருக்கிறேங்க, இதுங்களா அதுங்களா அப்படிங்களா இப்படிங்களான்னா கடைசி வரைக்கும் அவங்க டைம் தான் வேஸ்ட்டு, கடைக்காரங்க டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, நீங்களும் குழப்பத்தில் இருப்பீங்க, நீங்கள் போயிட்டு வந்த அந்த தூரம் டைமுன்னு இப்படி எல்லாமே வேஸ்ட். ஸோ இதான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு என்ன தேவை முதல்ல அப்படிங்கிறதுல முதல் கிளியராக இருக்க, அந்த தேவையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அப்படி ஒரு ஆசைக்கு நீங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும்னா அந்த ஆசை உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். உங்களோட லைஃப்லேயே அது ஒன்று தான். இதை பண்றதுக்கு இது எனக்கு கிடைக்கிறதுக்கு தான் நான் இந்த பர்த்டே எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கு அந்த ஆசை மேல ரொம்ப வந்து சின்சியரா இருப்பீங்க. அப்படி ஒரு சின்சியரா இருக்கிற ஆசை மேல மட்டும்தான் நமக்கு ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சும்மா எல்லாத்தையும் ஆசைப்பட்டுட்டு அது இதுன்னு சின்ன சின்ன விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்றதெல்லாம் ஓகே ஃபைன், அதெல்லாம் வந்துட்டு போற போக்குல உங்களோட பவரும் உங்களோட அந்த தாட்ஸுக்கு உண்டான பவர் அதிகமாகும் பொழுது நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். நீங்க யாரையாவது பார்க்கணும்னு நினைச்சா பார்ப்பீங்க, ஒரு ஃபோன் யார்கிட்ட வரணும்னு நினைச்சா வரும். ஆசைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள், இன்ஃபேக்ட் நீங்கள் ஆசைப்படாத உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும். பட் இது எல்லாமே போயிட்டே இருக்கும். டே டு டே லைஃப் இது எல்லாமே பாசிங் கிளவுட் மாதிரி. இதுக்கு ஒன்று நீங்கள் நின்றுலாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அவ்வளோ ஒரு கிராட்டிடியூட் மைண்ட் செட்டில் இருங்க. இப்போ எனக்கு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சத்து தான் காரணம். உங்களுக்கு நன்றி. இப்போ நான் இருக்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு நன்றி, அவ்வளோதான் அப்படின்னு உங்களோட கிரெடிட்ஸை ஃபுல்லாக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கொடுக்குற அந்த ஈகோலஸ் மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஒரு மாய இல்யூஷன்லாம் போயிட்டு தெளிவான சிந்தனைக்கு வந்துடுவீங்க. எனக்கு இதுதான் வேணும், இதுக்கு தான் நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு கிளியர் பிக்சருக்கே நம்ம அப்போ தான் வருவோம். எப்போ ஈகோலாம் இல்லாமல் நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுட்டு மற்றவங்கள பற்றியெல்லாம் யோசிக்காமல் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் நமக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணும், நீங்கள் ஏன் பிறந்தீங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கான ஆன்சரே அப்போ தான் கிடைக்கும். ஒன்ஸ் வந்துட்டு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே வந்த பிறகு நினச்சது எல்லாமே பாசிட்டிவாகவே நமக்கு நடக்குதுன்னு நினச்சி நம்ம ஹாப்பி ஆகிறது ஒரு டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நல்லதுக்காக பல விஷயங்கள் வந்து இங்கே கண்ணு முன்னாடி தப்பாக நடக்கும். ஏற்றுக்கவே முடியாது. இப்படி எல்லாமா நடக்கும், ஐயோ எனக்கு இப்படி நடக்குமா, எனக்கு நடக்கலாமா, நான் அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்திருக்கேனா, நான் அவ்வளோ ஏமாலியாக இருந்திருக்கேனா அப்படின்னுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா தான் அப்படியே நான் வந்துட்டு அந்த நம்ம ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், மேனிஃபெஸ்ட் பண்ணி என்ன ஆக போகுது, நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அந்த சரண்டரன்ஸ் மோடுக்கு நான் போனதுக்கான ஒரு பெரிய காரணமே பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம இன்னைக்கு கண்ணு முன்னாடி எது ரொம்ப முக்கியமா, இதுதான் எனக்கு தேவை, இதுதான் எனக்கு உலகமே அப்படின்னு பெருசா ஒரு விஷயத்து மேல ஒரு அப்சஸ்டா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சிருக்கிறது சடானா சாதாரணமாயிரும். இவ்வளோதானா, சரி ஓகே, இதுக்கு தான் நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டிருக்கோமா, இதுக்கு தான் நம்ம இவ்வளோ மெனக்கட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்கோமா அப்படின்னு நம்ம நினைக்கிற நாளும் வரும். ஸோ அப்படி அந்த நாள் வரும்பொழுது தான் நமக்கு ஆசைப்படுறது அடுத்த விஷயத்துல இனியொரு விஷயத்து மேலே ஆசைப்படுற போதே நமக்கு ஒரு டங்குன்னு மண்டையில சுத்தியல் வச்சு அடிச்ச மாதிரி இருக்கும். கவனமாறு, இது தேவையா, ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கும், கிடைக்காமலாம் போகாது, நம்ம கைக்கே வந்தா கூட அது நமக்கு வேண்டாம், அதனால நமக்கு பெருசா வந்து யூஸ் கிடையாது, அதை நம்ம தப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம், நமக்கு அது வந்து பொருந்தாது அப்படிங்கிறது எல்லாமே இன்ஃபேக்ட் சம்டைம் மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட தோணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அட்லீஸ்ட் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லேயே நமக்கு அது மேலே இருக்க அந்த அட்டாச்மெண்ட் போயிருச்சுன்னா கூட ஓகே, கையில் கிடச்சதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டும் வாழ முடியாது, நிம்மதியாக யூஸும் பண்ண முடியாது, தூக்கியும் போட முடியாதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக ஆசைப்படுங்க, தப்பு கிடையாது. பட் ஒரு நாள் நம்ம படுற எல்லா ஆசையிலையுமே ஒரு சாதாரணமாயிரும், சடனாக டக்குன்னு இதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஆகும். அதனால் நீங்கள் இது வந்து நான் இந்த பாயிண்ட் ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு கவனத்துக்காக சொல்கிறேன். அதனால நீங்கள் இதே கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் எதையுமே ஆசைப்படாதீங்க, ரொம்ப உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கூட மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க நான் சொல்ல வரல.
ஜஸ்ட் சொல்றேன் நான், உங்களுக்கு புரியுதுங்களா? இது வந்து ஒரு இதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்றேன். ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் நினைச்சது மட்டும் நடந்து நமக்கு ஹாப்பி மட்டும் ஆகாது. நீங்க நினைச்சது எல்லாமே போய் நீங்க நினைச்சது வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் எப்ப நமக்கு உணர்த்துவாங்கன்னா கையில கொடுத்துட்டு உணர்த்துவாங்க. ஸோ இப்போ நம்மளோட லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஈர்ப்பு விதிக்குள்ள வரீங்கன்னா வேலை செய்ய தயாரா இருங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறதுல நீங்க கிளியரா இருங்க. அந்த ஆசையை இமோஷனா மாத்துங்க. ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை வச்சு நீங்க வந்து அப்படியே திங்க் பண்ணி அதை எலாபரேட்டா ஆசையா மாத்துறீங்க. அந்த ஆசைக்கு ஒரு இமோஷன் வருது, அந்த இமோஷனே உங்களை அதுக்கான ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும். நீங்க எடுத்த ஆக்ஷனுக்கான ரியாலிட்டியை நீங்க பார்ப்பீங்க. இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ். இவ்வளோதான் சிம்பிள். யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஆக்ஷன். தேங்க்யூ.